வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னடா லஞ்ச் பேக்கிங் வராம இன்னைக்கு மினி விளாக் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு நம்ம மினி விளாக் போட்டு. இன்னைக்கு பார்த்துடலாம். அப்புறம் இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொடி ஐட்டங்களும் மாவுலாம் அரைக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையை தான் அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் கற்பூரவள்ளி செடி இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் நிறைய வளர்ந்துருந்துச்சா, அதை கட் பண்ணி விட்டேன். லாஸ்ட் இயர் ஸ்கூலில் தம்பிக்கு வந்து கொஞ்சம் லீவ்ஸ்லாம் ஒட்டிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம வீட்டில் இருக்க கற்பூரவள்ளியும் ஒட்டி விட்டுருந்தேன். அதோட நேம் இங்கிலீஷில் எழுதுறதுக்காக நெட்டில் சர்ச் பண்ணும்போது தான் அதோட நேம் ஓரிகனோன்னு எனக்கு தெரியும். அப்போ தான் இந்த ஓரிகனோ பவுடர் வந்து இதுலேருந்து தான் செய்கிறாங்கங்கிறது தெரியும். சரி, நம்ம ட்ரை பண்ணலாமே தான். அன்றைக்கும் இலை நிறையா இருந்துச்சா, எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ண வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வைக்கிற நெட்டு வந்து தம்பி குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினது. தம்பிக்கு செர்லாக் பவுடர்லாம் அரைப்போம் இல்லையா குட்டி பிள்ளையாக இருக்கும்போது, அப்போ அதை கழுவி காய வைக்கும்போது பூச்சி எதுவும் விழுந்துடாமல் தூசு படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நெட்டு வாங்கினது. அதே மாதிரி குட்டீஸ்க்கு சாப்பாடுலாம் ஆற வைப்போம் இல்லையா, அப்போவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.